வந்து உங்களுடைய 2026 நியூ இயர்க்கான பலன். ஸோ இதை வந்து ஒரு 4 செக்ஷனாக நான் பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு செக்ஷனில் we are going to see உங்களுடைய இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய வெல்த், ஃபினான்சஸ், உங்களுடைய லவ் லைஃப், உங்களுடைய கெரியர் லைஃப், அதோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் தேர்ட் செக்ஷனில் சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ் உங்களுக்கு எதில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக இந்த 2026 நீங்கள் எதை வந்து முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து we will see through a card. So this is an energy based tarot reading, and if you like this video please continue watching this. Okay, நம்ம first வந்து let me clear the space, and எல்லா செக்ஷனுக்கும் நான் கார்டு வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ we just have to open a card and start our reading. Okay, so first overall 2026 உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். You have got romance, okay, got trust, chop wood with the number 42 in reverse. Okay, so overall எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸோ ரிஷபராசி நேர்களே, ரிஷபராசிக்கு 2026 அப்படிங்கிறது வந்து இஸ் ஐ cannot ignore the fact that I'm seeing a romance card here. ஸோ கண்டிப்பாக இட் இஸ் 2026 முக்கியமான நிகழ்வாக என்ன இருக்க போகுது அப்படின்னா உங்களுடைய love life or your marriage, or if there is any problems with your marriage that getting resolved. வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை, உங்களுடைய கல்யாண வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் இல்லை அதற்கான தீர்வுகளை நோக்கி, இல்லைன்னா வந்து எப்போ வந்து இந்த ஒரு 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 கட்டத்திலேருந்து எப்படி சொல்கிறது, ஸோ you're moving from your love life to marriage life after a lot of struggles. அந்த மாதிரியான ஒரு டிரான்சிஷனிங் பீரியட் அதான் 2026 தெரியுது. அண்ட் ஐ திங்க் இப்போதைக்கு ரிஷபம் எப்படி இருக்குது அப்படின்னா யூ ஹவ் லாஸ்ட் அ லாட் ஆஃப் ட்ரஸ்ட், பிகாஸ் இது எப்படியும் நடக்கிற மாதிரி தெரியல. ஐ டோன்ட் see எனி வே ஃபார்வர்ட். எதுவும் வந்து ஃபேவரபுளாக இல்லை, நான் நினச்ச மாதிரி இல்லை, எனக்கு இந்த பார்ட்னர் மேலே நம்பிக்கை இல்லை. கல்யாணம் ஆனவங்களாகவும் சரி, கல்யாணம் ஆகலான்னு முடிவு பண்ணவங்களாகவும் சரி, ஐ டோன்ட் ட்ரஸ்ட் த பர்சன் அப்படின்னு இருக்கலாம். இல்லைனா எங்களோட லைஃப் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுங்கிற நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பமும் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையில் நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டு உங்களுக்கு இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, believe the process and be silent. ஓகே, நடப்பதை நடக்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கட்டும், நீங்கள் அதை அப்சர்வ் மட்டும் பண்ணால் போதும். கண்டிப்பாக இந்த விஷயம் நல்லபடியாக முடியுங்கிற நம்பிக்கையை வந்து இந்த கார்டு வந்து உங்களுக்கு சொல்லுது. ஓகே, ஸோ இவங்க இப்படி இல்லை, நான் நினச்ச மாதிரி இல்லை, நான் அப்படி யோசிச்சு வச்சுருந்தேன், என்னோடய ட்ரீம்ஸ் இது, என்னுடைய பேஷன் இது, இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்னால உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்தாலோ, இல்லை நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க பட் ஐ டோன்ட் திங்க் சொசைட்டி வந்து உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுங்கிற நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும், அப்படி தான் இருக்குன்னு ஆஸ் பர் த கார்டு அதுதான் சொல்லுது. இப்போ வந்து யூ ஃபீல் வெரி டிஜெக்டட், கொஞ்சம் எந்த ஒரு விஷயமும் நல்லா போகாத மாதிரி, ப்ரோக்கான மாதிரி தெரியலாம். பட் தட் இஸ் டெஃபினெட்லி இந்த கார்ட்ஸ் ஃபார் யூ 2026 இருக்குங்கிறது தான் காமிக்குது. ஸோ ரிஷபம், இஃப் யூ ஆர் திஸ் பர்சன், ஓகே, என்னோட மெசேஜ் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ட்ரஸ்ட் அண்ட் ரிமைன் சைலண்ட். ஓகே, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ 42 வித் சாப் வுட் உங்களுக்கு ரிவர்ஸில் வந்திருக்கு, விச் இஸ் டெல்லிங் யூ டு ரிமைன் லைக் அ வுட். ஓகே, ஒரு வுட்டு மாதிரி அமைதியாக இருங்க. when things started to work you can act. இப்போவே வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு
அஜிடேட்டடாக இருக்கீங்க, அதாவது வந்து ஒரு பதட்டமாக ஆங்ஷியஸாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க. நான் இதை நினச்சேன் இது நடக்கலை, இப்படி இருக்கும்னு நினச்சேன் அப்படி நடக்கலை, அந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட் நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் இது எல்லாமே உங்களுக்கு ரிசால்வ் ஆயிரும் அப்படிங்கிறது தான் வந்து 2026 தீமாக உங்களுக்கு காமிக்குது. ஐ திங்க் இதை வேறு எந்த விதமாகவும் நம்ம இன்டர்ப்ரெட் பண்ண முடியாது. பிகாஸ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ரிஷபம் ஹூஸ் வாட்சிங் திஸ் வீடியோ, ஐ திங்க் திஸ் இஸ் சம்திங் 2026 அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப்கான ஒரு டிராஸ்டிக்கான ஒரு மிகப்பெரிய சேஞ்சாக இருக்க போகிறதுக்கான ஒரு இயராக இருக்க போகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஓவரால் மெசேஜ். நம்ம அடுத்தடுத்த செக்ஷன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபினான்சஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் வெல்த் அண்ட் ஃபினான்சஸ் யூ ஹவ் காட் 9 of Swords, okay, 10 of Pentacles, okay, 8 of Swords, 4 of Pentacles, ஸோ ஃபினான்சஸ் வந்து நீங்கள் வந்து நிறையா க்ரோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஓவர் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நிறையா வந்து செலவழிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த செலவெல்லாம் வந்து நீங்கள் கம்மி பண்ணணும். பிகாஸ் உங்களுடைய ஃபினான்சஸ் வந்து இட் இஸ் யூனோ மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கு, விச் இஸ் கிரியேட்டிங், அதாவது உங்களுடைய ஃபேமிலி லைஃப்லேயும் it is creating a problem. Okay, it is giving you sleepless night ன்னு சொல்லுவாங்க. தூக்கம் வராமல் உழைக்கிற மாதிரி. ஓகே, எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது நம்ம வந்து நம்மளுடைய ஃபினான்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் சில காரணங்களால, சூழ்நிலைகளால் உங்களால் நீங்கள் நினச்ச மாதிரியான முடிவுகளை எடுத்து போக முடியல. ஓகே, ஸோ அதனால் என்ன ஆயிடுது அப்படின்னா, யூ ஆர் கீப்பிங் ரொம்ப கண்ட்ரோல்டான பட்ஜெட்டில் ஃபினான்சஸில் நீங்கள் இருக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப வந்து மைக்ரோ மேனேஜ் பண்ணி தான் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது 2026. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அண்ட் சில பேருக்கு ஐ see that இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இஸ் கம்மிங் பிகாஸ் ஆஃப் your family. ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் சம் ஈவெண்ட் ஹேப்பனிங் இன் த ஃபேமிலி. ஸோ உங்களோட ஃபேமிலியில் வந்து ஏதாவது ஒரு பெரிய விதமான செலவுகளோ, ஓகே, ஒரு கல்யாணத்துக்காக கூட இருக்கலாம். பிகாஸ் ஐ see ரொமான்ஸ் ஹியர். நீங்கள் உங்கள் கல்யாணத்துக்கு நிறையா சேர்த்து வைக்கணும். பட் ஸோ தட் யூ ஆர் ட்ரைங் டு சேவ் ஈச் அண்ட் எவ்ரி பெனி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சிறுக நான் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறதா இருக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது வந்து அதிகமான செலவு பண்ணியிருக்கலாம். நவ் யூ ஹாவ் டு கண்ட்ரோல் த எக்ஸ்பென்சஸ். எஸ், அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சாலும் 2026 வந்து உங்களுடைய ஃபினான்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கிறது நல்லது. ஐ நோ இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் ஃபார் யூ. பிகாஸ் உங்கள் மைண்டுக்கு வந்து தெரியுது, ஆனால் வந்து உங்களோட மனசுக்கு அது தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஸோ யூஆர் டைட் அப். ஓகே, யூ ஆர் நாட் ஏபிள் டு ஆக்ட். என்ன பண்ணணும்னு தெரியும், ஆனால் உங்களால் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க. பட் டோன்ட் லூஸ் ஹோப். ஓகே, ஸோ த ஓவரால் தீமும் ட்ரஸ்ட்டுன்னு தான் இருக்குது. ஐ நோ தேர் இஸ், உங்களுக்கு இப்போ வந்து யூ மைட் ஃபீல் லைக் தேர் இஸ் அ லேக். போதுமான அளவு ஃபண்டிங் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஃபினான்சஸில் வந்து ஒரு ட்ரபிள் இருக்கலாம். ஒரு ஈவன் சில பேருக்கு வந்து people would have
கடன் வாங்கிட்டு அதை திருப்பி கட்ட முடியலையேங்கிற சூழ்நிலையில் இருக்கலாம். ஸோ அந்த திருப்பி கட்டுறதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அதை இது பண்ணணும். ஸோ ஆல் திஸ் இஸ் தேர் இன் யோர் ஃபினான்சஸ். ஸோ நீங்கள் வந்து ஃபினான்ஸில் வந்து 2026 ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அண்ட் நிறையா சேவிங்ஸ் வந்து உங்ககிட்ட மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துக்கணும். நிறையா வந்து ஸ்பெண்ட் பண்ணுறத கம்மி பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து கார்ட்ஸும் வந்து உங்களுக்கு சொல்லுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லவ் ரீடிங். ஸோ love and marriage. Yes, I think there is some kind of a marriage for இந்த வீடியோ பார்க்குற முக்கால்வாசி ரிஷப ராசிக்கு வந்து கண்டிப்பாக there is some kind of a marriage or நீங்களே ஒரு மேரேஜ் நடத்துகிற மாதிரியோ இல்லை some kind of இது இருக்குது which we cannot ignore. ஸோ உங்களோட லவ் லைஃப் அப்படின்னா yes Rishabam, I can understand you now better. Okay, so with throughout உங்களோட ரீடிங்கில் வந்து ஃபேமிலி, கெட்டிங் மேரிட் அப்படிங்கிற ஒரு மேரேஜ் பார்ட்னர் அப்படிங்கிறது ஒரு தீமாக இருக்குது. ஓகே, லவ் லைஃப்லேயும் அதே தான் வருது. யூ வாண்டட் டு ஸ்டார்ட் ஆஃப் மேக்கிங் அ ஹாப்பி ஃபேமிலி, ரைட்? சந்தோஷமான ஒரு குடும்பமாக இருக்கலாம்னு நம்ம நினைக்கிறீங்க. பட் வாழ்க்கை வந்து உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஈஸியாக கொடுக்கல. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர் வேறொரு விஷயத்தை நோக்கி போகிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் ரெண்டு டைரெக்ஷனில் போகிறீங்க. ஓகே, ஸோ இப்படி ரெண்டு டைரெக்ஷனில் ரெண்டு பேரும் போகும்போது வாட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் டு மூவ் ஃபார்வர்டுங்கிறது உங்களுக்கு தெரியல. ஓகே, எனக்கு என்னுடைய ஸோ இஃப் திஸ் இஸ் ஒன் பார்ட்னர், if this is a wife or the girlfriend here, எனக்கு என்னோடய ஒர்க் முக்கியம், and I'm going to work on it, நான் நிறையா படிக்கணும், அடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டெலெக்சுவலாக இது பண்ணணும், அதுதான் என்னுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருப்பாங்க. பட் யூ ஆர் ஆல்சோ பிளானிங் டு மூவ் இன் அ டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன், யூ வாண்டட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்களும் ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அப்படி ரெண்டு பேரும் ரெண்டு விதமான டைரெக்ஷனில் போகும்போது இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் ஆன் அடுத்து நம்ம எது நம்மளுக்கு பெஸ்ட்டான முடிவு எது அப்படிங்கிறத வந்து உங்களால் எடுக்க முடியாத சூழ்நிலைக்குங்க. ஐ திங்க் உங்களோட ஓவரால் ரீடிங்லேயே உங்களோட ஃபேமிலி அண்ட் யுவர் ஒர்க் அண்ட் யுவர் எனர்ஜிஸ் ஆல் கம்பைன்ட், எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று கம்பைன் ஆகி தான் இருக்குது, எதுவும் தனித்தனியாக இல்லை. ஸோ உங்களோட ரூட்டே வந்து இந்த பார்ட்னர்ஷிப் விச் ஆர் கோயிங் டு என்டர் ஆர் விச் ஆர் ஆல்ரெடி தேர் அதில் தான் இருக்குது. ஓகே, ஸோ லவ் லைஃப்பும் வந்து இப்போதைக்கு வந்து இட் இஸ் என்ஷூர் தட் யூ ஆர் டேக்கிங் த ரைட் டெசிஷன். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் எல்லா டைமும் வராது. இட் இஸ் வெரி 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 ரேர் தட் யூ கெட் சம் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு பேருக்கும் வரும்போது ரெண்டு பேருமே ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி போகிறதா இல்லை பார்ட்னரை முக்கியமாக வச்சு இது பண்ணிக்கிறதாங்கிற ஒரு கான்ஃப்ளிக்டில் தான் இருக்குது. எதை வந்து எடுக்கணும், எதை விடணும் அப்படிங்கிறது தெரியாத ஒரு கான்ஃப்ளிக்டில் இருக்குது. ஸோ ட்ரஸ்ட் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஐ நோ இட் இஸ் கோயிங் டு பி a very difficult, challenging phase for you, பட் நம்பிக்கையை விட்டுறாதீங்க. இப்போதைக்கு எந்த ஆப்ஷனும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் யூ வில் பி guided. Okay, so the same theme is shown in your love life also. அடுத்து வந்து we are going to see about your career. Okay, so career உங்களோட I think throughout career-உம் இருக்குது. Career is also a theme everywhere. We'll see. Yes, 3 of Wands. Someone wants to travel. You are going to travel because you got a new opportunity, a new business or new partnership
ஒரு நியூ ஒர்க் ஜாப் ஃப்ரம் வேர் யூ ஆர் கரண்ட்லி அட். ஸோ புதுசாக ஒரு ஒர்க்கு வேலை அப்படின்னு 2026 நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. எஸ், அது வந்து உங்களுடைய மிகப்பெரிய ட்ரீமாக இருக்கலாம். ஓகே, தட் வில் மேக் யூ த கிங். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி 2026 உங்களுக்கு வரப்போதோ. ஆர் இப்போ நீங்கள் பார்க்கும்போது கூட உங்கள் கையில் வந்து அந்த ஜாப் ஆஃபரோ இல்லை வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியோ உங்களுக்கு தெரியலாம். நான் எதை பற்றி பேசுகிறேங்கிறது உங்களுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் அதை பர்சியூ பண்ணிவிட்டு அதை நோக்கி உங்களுடைய வெல்த்தை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ டெஃபினெட்லி தெர் இஸ் அ வெரி குட் message for you coming from your career. Okay, so next we will see happiness. Okay, so 2026ல உங்களுக்கு happiness அப்படின்னா அது எதில் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். I'm keeping this here in the center for now. Happiness, high honor. I think definitely ரிஷபம், ஐ திங்க் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ப்ரமோஷனோ ஒர்க் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை, ஒரு ஃபெலிசிட்டேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வு கொடுத்து அவங்கள வந்து இது பண்ணுற மாதிரியான ஒரு ஹானர் கிடைக்க போகுது 2026ல ஃப்ரம் யுவர் ஒர்க். அது வந்து கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ்லையும் ஐ எம் ஏபிள் டு see it. ஸோ ஐ திங்க் அதை வந்து that is going to give you a lot of happiness in 2026. Expect a good promotion or a good raise. ஒரு நல்ல ஒரு சம்பளம் உயர்வோ, நல்ல ஒரு பதவி உயர்வோ, நல்ல ஒரு மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய ஒரு பொசிஷனோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அமையப்போகுது. ஓகே, அண்ட் சக்ஸஸ். ஸோ சக்ஸஸ் உங்களுக்கு எதில் கிடைக்கும் அப்படின்னா, வாவ், மேரேஜ். So people, wow. So Rishabam, I think in the card, kadasi card is making the complete picture clear for 2026 உங்களுக்கு. Okay, நீங்கள் வந்து I think for most of you, most of you உங்களுக்கு வந்து ஒர்க்கா இல்லை ஃபேமிலியா, ஓகே, அந்த ஒரு ப்ராப்ளமில் தான் வந்து 2026ல் வந்து போயிட்டு வந்திருப்பீங்க, போயிட்டு வர போகிறீங்க. இப்போவே உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கலாம் சில பேருக்கு அந்த ப்ராப்ளம். பட் 2026ல் கண்டிப்பாக உங்களுக்கு ஹாப்பினஸ் அண்ட் சக்ஸஸ். ஹாப்பினஸ் வந்து ஒர்க்கில் காமிக்குது அண்ட் சக்ஸஸ் வந்து மேரேஜில் காமிக்குது. ஸோ ஆஸ் ஐ செட் ஏர்லியர், இப்போ உங்களுக்கு எதுவுமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத மாதிரி இருக்கலாம். பட் டெஃபினெட்லி தேர் இஸ் சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ் கம்மிங் ஃபார் யூ அட் both work and your marriage. So don't lose hope, and 2026 is all yours. All the best to you and a happy new year.